நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ரெகுலராக எப்படி செய்வோனோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சீரகம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நமக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குடைமிளகாய், கேரட், அப்புறம் பீன்ஸும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் முட்டைக்கோஸ் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள், எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நல்லா பூ மாதிரி வெந்துடும். ரொம்ப குழைய வேகக்கூடாதுங்க. அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நூடுல்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பு போட்டு நல்லா நூடுல்ஸை வேக விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீர் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான பதத்தில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து கிளறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக பரட்டி விடணுங்க. அடுப்பும் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும். நல்லா எல்லாமே கலந்து வந்த உடனே மேலே வந்து உப்பு, மிளகுத்தூள், அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை, இந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்து பரிமாறலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. நம்மளோட டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.